யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு நம்ம கை கால் நல்லா இருக்குது. அப்படித்தானே? நம்ம சம்பாதிக்கிறோம், வேலை செய்யறோம், நல்லா சாப்பிடுறோம், ஓடுறோம், சாடுறோம், எல்லாம் நடக்குது. அவங்களும் ஒரு காலத்துல அப்படி இருந்தவங்க தான். அவங்களும் ஒரு காலத்துல அப்படி இருந்தவங்க. இன்னைக்கு அவங்க பலவீனப்பட்டு வியாதியாய் கிடக்கும் பொழுது நாம் அவர்களை கவனிக்க வேண்டும். நாளைக்கு நமக்கு ஒரு சூழ்நிலை இப்படி வரும் பொழுது நம்மளை கவனிக்கிறதுக்கு அப்ப ஆட்கள் வச்சிருப்பாரு ஆண்டவர். நீங்க இன்னைக்கு நீ எதை விதைக்கிறியோ அதான் அறுப்பன் வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு தாய் தகப்பனை கவனிக்காம உதாசீனப்படுத்தக்கூடிய வாழ்க்கை பின்பு ரொம்ப சங்கடத்துக்குள்ளாய் ஆகிவிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை கவனியுங்கள். கவனிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு காரியங்கள், துக்கமான செய்திகள், துக்கமான காரியங்கள் நேரும் பொழுது கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை அதட்டுவார், போராட்டங்களை அதட்டுவார். முதலாவது நம் தேவனுக்கு பிரியமாயிருக்கும் பொழுது இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதனால கர்த்தர் சொல்லுகிறாரு, பயப்படாதுங்க, கலங்காதிருங்கள். கலக்கம்